Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அப்பாவுடைய ஒரு டைரி கண்டிப்பா என்கிட்ட இருக்கு. அப்பா அது வந்து 70 உள்ள டைரி. இன்னைக்கும் நான் வந்து அதை ஏன்னா அப்பாவுடைய திங்ஸ் எல்லாம் நான் ரொம்ப கலெக்ட் பண்ணுவேன். அது அவ்வளோ கஷ்டத்துல இருக்கும்போது கூட கடவுள் என்னை வாழ வைப்பார்னு எழுதினாரு. சமையலுக்கு கூட சில காசு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் எழுதியிருக்காரு. ஸோ இந்த சென்னைக்கு வந்து அந்த குகைக்குள்ளே போய் அவர் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தவர் காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து உடல்நிலை முடியாமல் டிஸ்சார்ஜ் ஆகும்போது நேராக கோவிலுக்கு தான் போனார். அப்போது அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த ஒரு நாங்கள் பார்க்குறோம்ல, அவர் பைபிள் படிக்கிறதெல்லாம் நிஜமாக சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவத்தில் யாரும் அந்த மாதிரி பைபிள் படிக்க முடியாது. மேரி வந்து மரியாளுடைய பேர். அப்பாவுக்கு வந்து அந்த நாட்கள் மாதா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க சென்னைக்கு வந்தப்போ முதல் போன கொண்டு போகிற அந்த டைம் வரைக்கும் அவரை போட்டு அந்த மண் மூடுற வரைக்கும் கூட அப்பா கையை ஒசத்திடுவார். இப்போ கை அசைக்க போகிறாரு, கால் அசைக்க போகிறாருங்கிற அந்த உணர்வோடு தான் அந்த இடத்துல கடந்து நின்ன ஒரு விஷயம். அப்பா என்னுடைய அருகில் இருக்கிற மாதிரியே நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். திடீர்னு எந்திரிச்சு இரவுகளில் சில நேரத்தில் ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்பாவை. எவ்வளோ ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சனாக இருந்தார் அப்பா. அதிகம்னா ஆன்மீகத்தில் நிஜமாக சொல்லணும்னா எல்லாருமே வந்து கஷ்ட நேரத்தில் கடவுளை விட்டுருவாங்க. கரெக்டுங்களா? எல்லாருமே நான் நிறைய இப்போ என்னையுமே நீங்கள் எடுத்துக்கங்களேன், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டு ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வருதா, அப்போது கஷ்ட நேரத்தில் கடவுளை விட்டுருவாங்க. ஆனால் அப்பாவுடைய ஒரு டைரி கண்டிப்பாக என்கிட்ட இருக்குது. அப்பா அது வந்து 70 உள்ள டைரி. இன்னைக்கும் நான் வந்து அதை ஏன்னா அப்பாவுடைய திங்ஸ் எல்லாம் நான் ரொம்ப கலெக்ட் பண்ணுவேன். அது ஏன்னு தெரியல, அப்பா இருந்த சில அந்த இதெல்லாம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி 70 ஒரு டைரி உண்டு. அப்பா எழுதின டைரி உண்டு. இன்னைக்கும் அது என்கிட்ட இருக்கு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. அதுல எழுதியிருக்காரு ஒரு 2 ரூபாய். அப்போல்லாம் அதுதானே 70லலாம் வந்து நான் பிறக்கவே இல்லை. 2 ரூபாய் தான் அப்போ சம்பளம் அப்படின்னும் போது அந்த 2 ரூபாயில வந்து 1 ரூபாவை வந்து கொடுத்துட்டு வந்துருவாரு. கொடுத்துட்டேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதில் 50 பைசா கொடுத்தேன். அப்போல்லாம் 50 காசு 20 காசெல்லாம் பெரிய விஷயம். 20 காசு வந்து அந்த பேர் இருக்குது, இந்த பேருக்கு 20 காசு கொடுத்தேன். பழனி மாமான்னு ஒருத்தர் இருப்பார், பழனிக்கு வந்து 50 காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் அந்த டைரியில் அவர் எழுதியிருக்காரு. அப்போது அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது கூட கடவுள் என்னை வாழ வைப்பார்னு எழுதியிருக்காரு. அதில் அப்படியே இருக்குது, அந்த டைரியில் இன்னும் என்கிட்ட இருக்குது. அந்த அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் கூட அந்த டைம் சொல்கிறேன் நான் வந்து நான் பிறக்காத முன்னாடி அப்பா அதாவது சமையலுக்கு கூட சில காசு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் எழுதியிருக்காரு. அந்த நாளில் கூட வந்து அவர் கடவுளை வந்து திட்டியோ இல்லை இவ்வளோ எழுதினவர் வந்து ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்டு அவர் எழுதினதில்ல. அந்த அளவுக்கு அதே போல் மறிக்கிற வரைக்கும் இன்னைக்கும் நான் அதை ரொம்ப யோசிப்பேன். இப்போ எனக்கு சில விஷயம் வரல அப்படின்னா உடனே ஏன் இப்படி பண்ணுறீங்கப்பா அப்படி இப்படின்னு ரொம்ப கேட்டுப்போ உரிமையாக சண்டை போடுற மாதிரி நான் சண்டை போடுறேன். ஆனால் ஒரு நாள் கூட அவர் செய்வாருமா, அவர் செய்வார். எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வாருமான்னு சொல்லிட்டு கடந்து போனது நிஜமாக அது யாருக்குமே வராது. யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் திட்டுவாங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் கடவுளை திட்டி நான் பார்த்ததே கிடையாது, நான் கேட்டதும் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் கடவுள் பக்தி ஜாஸ்தி. அப்பா அடிக்கடி போகிற சர்ச் ஏதாவது இருக்கா? எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிற? ஆமாம், அப்பா வந்து இதில் லிட்டில் மவுண்ட் இருக்கு இல்லைங்களா, லிட்டில் இந்த சைதாப்பேட்டில் அங்கே ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது, ஒரு மாதா கோவில் ஒன்று இருக்குது லிட்டில் மவுண்டில். அந்த கோவில் அப்பா வந்து சென்னைக்கு வந்தப்போ அந்த ஆலயத்துக்கு தான் போனாங்களாம். அந்த ஆலயத்துக்கு தான் போய் ஸோ எப்போவுமே அங்கே ஒரு குகை இருக்குது, அந்த குகைக்குள்ளே போய் தான் அப்பா ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ இந்த சென்னைக்கு வந்து அந்த குகைக்குள்ளே போய் அவர் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தவர் காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து உடல்நிலை முடியாமல் டிஸ்சார்ஜ் ஆகும்போது நேராக கோவிலுக்கு தான் போனார். கோவிலுக்கு போயிட்டு தான் அப்பா வந்து வீட்டுக்கு வந்தார். எனக்கு கனவுமே அப்படி தான் வந்தது. நான் அப்பா கிட்ட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நான் மறுநாள் வந்து சொல்கிறேன் அப்பா வந்து சரியாகி அந்த கோவிலுக்கு போகிற மாதிரி தான் எனக்கு கனவும் வந்தது. அப்பாட்ட அது போய் சொன்னேன் நான். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து அந்த சைதாப்பேட்டை எப்போ என்ன கஷ்டங்கள் என்ன உயர்வுகள் எதுனாலுமே வந்து அந்த கோவிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போயிட்டு அதே போல் ரெகுலராக போகிற சர்ச்சஸும் வந்து தேனாம்பேட்டில் சென்ட் தாமஸ் வான்மலர்
இதெல்லாம் அப்பா ரெகுலரா போற கோவில்கள். சூப்பர். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒண்ணு நினைப்போம், பைபிளை திறந்தா கரெக்டான அந்த வேர்ஸ் நமக்காகவே வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்ஸ் அப்பா அடிக்கடி சொல்லுவாரா, இல்ல நீங்க ஏதாவது படிப்பீங்களா? இல்ல அப்பா வந்து என்னைக்குமே வந்து அந்த மாதிரி, ஏன்னா இது வந்து நீங்க கேட்கறது வந்து நிறைய பேர் அந்த பழக்கத்துல வச்சிருக்காங்க, பைபிள் திறந்த உடனே ஒரு வசனத்தை படிக்கிறதுங்கிறது. அது அப்பாக்கும் சரி எனக்கும் சரி அப்படி இருந்தது கிடையாது. ஏன்னா நாங்க முழு வார்த்தையுமே விசுவாசிக்கிறதுனால எல்லாமே அது தொடர்ந்து படிச்சுட்டு வரும்போது அந்த வார்த்தைகளை வச்சு பேசுற சில விஷயங்கள், அந்த நம்பிக்கை விசுவாசம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அதனால எடுத்து படிக்கிறதுங்கிறது அது கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது தவறான ஒரு பின்பற்றுதல், அது செய்யக்கூடாது. ஆனா தொடர்ந்து படிக்கிறது தான், எல்லாமே தொடர்ந்து படிக்கிறது, நானும் சரி அப்பாவும் சரி. ஓகே. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் இது அப்பா வந்து பயங்கர அந்த ஆன்மீக பக்தின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி வந்து குழந்தைங்களுக்கும் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு அப்பா? கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு அப்பா சினிமா துறையில இருந்தது எல்லாருக்குமே தெரியும், அரசியலில் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அதே போல வந்து அவர் சுவிசேஷகர், இவாஞ்சலிஸ்ட். ஆண்டவருக்காக வந்து அவர் வந்து நிறைய, அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சுவிசேஷம் தான் எல்லா ஊர்களுக்கும் நாடுகளுக்குமே இதுக்காக போயிருக்காங்க, கூப்பிடுற எல்லா சபைகளுக்கும். அப்போ அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த ஒரு நாங்க பார்க்குறோம்ல, அவர் பைபிள் படிக்கிறதெல்லாம் நிஜமா சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவத்துல யாரும் அந்த மாதிரி பைபிள் படிக்க முடியாது. அது யாரா இருந்தாலும் நான் சேலஞ்ச் பண்ணுவேன், அவரை மாதிரி படிக்க முடியாது. நிறைய பேர் காரணம் சொல்லுவாங்க, எனக்கு கண் தெரியல, எனக்கு தூர பார்வை இருக்கு, இல்ல எனக்கு தமிழ் படிக்க தெரியலன்னு சொல்லி காரணம் சொல்லுவாங்க. ஆனா இவர் அப்படியெல்லாம் கிடையாது. அப்பாவுக்கு கொஞ்சம் தூர பார்வை இருந்தது, தனக்கு பார்வை பைபிள் லெட்டர்ஸ் தெரியலனாலும் அதை என்ன பண்ணுவாருன்னா ஜெராக்ஸ் கடைக்கு கொண்டு பைபிளையே கொண்டு போயிடுவாரு. கொண்டு போயிட்டு அந்த A3 ஷீட்ல ஜெராக்ஸ் எடுத்தா பெருசா வரும் தெரியுமா லெட்டர்ஸ், அதை வச்சு படிப்பாரு. அவர் என்னைக்கும் பைபிள் படிக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொன்னதே கிடையாது, அவ்வளோ அழகாக பைபிள் படிப்பார். அப்புறம் அப்படி இருக்கும்போது நாங்கள் கண்டிப்பாக எப்படி படிப்போம் இல்லையா, நல்லா தான். கண்டிப்பாக சொன்னோன்னா கடவுளோட விஷயத்தில் அவர் வந்து ரொம்ப ரொம்ப அதீத ஒரு பக்தி உடையவர். கண்டிப்பா. அவ்வளோ பக்தி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு எல்லாம் பேர் வச்சாரு? பார்த்து பார்த்து வச்சிருப்பாருல. இப்போ அவரோட பேர பசங்களுக்கும் அப்படிதானே வச்சிருப்பாரு? கண்டிப்பா. என்னுடைய பெயரே தெரியும்ல, எலிசபெத் மேரி. ஓகேங்களா? ஸோ எலிசபெத்துங்கிறது வந்து யோவான் ஸ்நானகர் அம்மாவுடைய பேருன்னுவாங்க, மேரி வந்து மரியாளுடைய பேர். அப்பாவுக்கு வந்து அந்த நாட்கள் மாதா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க சென்னைக்கு வந்தப்போ முதல் போன அந்த திருச்சபை அப்படிங்கிறதுனால எனக்கு மேரி அப்படிங்கிற அந்த பேர் எனக்கு வச்சாங்க. பட் ஆனஸ்ட்லி இத்தனை என்ன சொல்றது, 3 பொண்ணுங்க அவ்வளோ பாசமா செல்லமா பார்த்து பார்த்து வளர்த்துன அப்பா வந்து ஒரு நாள் நம்மளை விட்டு போறாரு, நம்ம கூட இருக்க மாட்டாருன்றப்போ அந்த நாள் எப்படி இருந்தது உங்களுக்கு? கண்டிப்பா. அந்த சொல்லுவோம்ல, ஏன் விடியுது அந்த ஒரு நாள், என்னுடைய முழு வாழ்க்கையிலும் இப்போ இது வரைக்கும் கடவுளுடைய தயவுல இந்த வயது வரைக்கும் நான் யோசிச்சேன்னா அந்த ஒரு நாள் மட்டும் வராமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நிஜமாக யோசிச்சிருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சிருக்கேன். அந்த நாள் இல்லாமையே போய் February அந்த 29 அப்படிங்கிற அந்த ஒரு நாள் இல்லாமல் போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது யோசிக்கிற ஒரு விஷயம்தான். ரெண்டாவது, அவர் இல்லாமல் போவாருங்கிறது எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்கல்ல. அவர் ரொம்ப பிடித்தமான ஒரு நபர் வந்து நம்ம இனி இருக்கவே மாட்டாரு அப்படிங்கிறத யோசிக்க மாட்டோம். நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் வந்து அதை நினைக்கல. அப்பா கீழே இருக்கும்போது, அதாவது அந்த காரியங்கள் எல்லாம் அந்த சடங்குகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கூட எனக்கு ஒரு உணர்வு இருந்தது, அப்பா எழுஞ்சிருவாரு சரிங்களா, அந்த உணர்வு இருந்தது. அவரை வந்து அந்த இது அந்த கொண்டு போகிற அந்த டைம் வரைக்கும், அவரை போட்டு அந்த மண் மூடுற வரைக்கும் கூட அப்பா கையை ஒசத்திடுவார், இப்போ கை அசைக்க போகிறாரு, கால் அசைக்க போகிறாருங்கிற அந்த உணர்வோடு தான் அந்த இடத்துல கடந்து நின்ன ஒரு விஷயங்கள். கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, நான் திரும்ப நான் அந்த ஒரு விஷயம் எப்போவுமே அடிக்கடி சொல்கிறது, அப்பானாலே பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு ரொம்ப நல்ல மனுஷன், அந்த மனுஷனை மாதிரி நிஜமாக நிறைய நான் பெண் பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன இப்போது நான் பழகிற பெண் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள்லாம் கொடுத்து வைக்கல, எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பிள்ளைகளாக பிறந்திருக்கணும், அப்போ தான் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கைனாலே என்னன்னு தெரியும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு அவரை மாதிரி ஒரு தகப்பன் வந்து நிஜமாவே தெரியல. ஏன்னா நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் அவர். கண்டிப்பா. இன்னும் அப்பா ஞாபகமா இந்த விஷயங்கள்லாம் என் முன்னாடி என் கூட எப்பவுமே இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் வச்சிருக்கீங்களா? ஆமாம், அதாவது ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது இந்த விஷயங்கள் எப்பவுமே இருக்கும்னு, அவரே எப்பவுமே இருப்பார்.
ஏன்னா அவரே இருக்கும்போது அவர் சார்ந்த எல்லா காரியங்களுமே வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் அதான் சொல்லுவேன்ல, இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் நான் கடந்து போகிறேன்னா இன்னைக்கு ஒரு நாளில் அவர் 10 முறை வருவார் எனக்கு கண் முன்னாடி. இது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை. அப்பா இறந்து 8 வருடம் ஆயிடுச்சு. இந்த 8 வருடத்தில் அந்த 365 நாளும் சொல்லுவோம்ல 24/7 அப்படின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி நொடிக்கு நொடி அவர் இல்லாமல் அந்த இடத்த விட்டு அந்த ஒரு நாள் நான் இன்னைக்கு அப்பாவை நினைக்காம இருந்துட்டேன்னு சொல்லவே முடியாது. இல்லவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவரோட இழப்பு மிக பெரிதான பாதிப்பு. ஸோ அப்பாவோட ப்ரெசன்ஸை நீங்க எங்கெல்லாம் எப்பெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இல்லை, எப்பவுமே உணர்றேன் நான் அதை. எனக்கு வந்து நிஜமாவே எப்பவுமே அப்பா என்னுடைய அருகில் இருக்கிற மாதிரியே நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். திடீர்னு எந்திரிச்சு இரவுகளில் சில நேரத்தில் ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்பாவை. அப்போல்லாம் வந்துட்டு நான் இங்கே தானே இருக்கேன் இங்கே தானே இருக்கேன்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு இல்லை, நானே என்னை சமாதானப்படுத்திக்கிறேன்னா இல்லை அந்த ஒரு உணர்வை நான் உணர்கிறேனான்னு எனக்கு தெரியாது. நான் எங்கே போயிட்டேன் இங்கே தானே இருக்கேன் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ கிறிஸ்தவத்தில் வந்து ஒரு 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 நம்பிக்கை இல்லைங்களா, என்னென்னா அவர் வந்து மரித்து வந்து கடவுளோட தான் இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை. அதனால் எப்போவுமே வந்து அது அப்பா சொல்கிறதா நான் நினச்சிக்குவேன். நான் எங்கே இருக்கேன், நான் கடவுளோட தானே இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கு எப்போவுமே சொல்கிற மாதிரி நான் யோசித்தது உண்டு. அந்த நேரத்தில் சரி அப்பா நம்ம கடவுளோட இருக்காரு அப்படி. ஆனால் கண்டிப்பாக அவர் ஆண்டவரோட தான் இருப்பார், நிச்சயமா, அதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. ஆமாம், அப்படி இருந்தது பேர் ரொம்ப பியூட்டிஃபுல். நிறைய விஷயங்கள் அப்பாவை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. ஐம் ஷோர் அப்பா வந்து நம்ம கூடயே இருந்து நீ இதெல்லாம் கேளுன்னு எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாம இட் வாஸ் எனக்கு ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக இருந்தது. நிறைய விஷயங்கள் இப்போ டிவைனாவும் சரி அப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூமா, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.